இதுவரை அமெரிக்காவை நம்பி இந்த வட்டகையில் தங்களை பயணித்திருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் அமெரிக்கா நிற்கதியாக விட்டு வருமா, அல்லாட்டி இஸ்ரேலையும் விட்டு விட்டு இந்த வட்டகையை விட்டு நகரக்கூடியதாக இருக்குமா என்றால், அப்ப இந்த போர் என்ன விளைவுகளை கொண்டு வந்திருக்கிறது? அவை இதுவும் சாத்தியப்படுமா? பேச்சுவார்த்தை நிச்சயமாக இல்லை. ஆனால் இவையெல்லாம் போடலாம். இப்ப நான் கடுமையான குறிப்புகளை வைப்பதும் அதை ஏனைய தரப்புடன் பேசுவது இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடைபெறும். இன்னொன்று இருக்கிறது, தங்கள் மீதான முழுமையான தடைகள் நீக்கப்பட வேண்டும். ஏன்னா ஐநாவினூடாக பல தடைகளை அமெரிக்கா கொண்டு வந்தது, அவை நீக்கப்பட வேண்டும். இன்னொன்று இருக்கிறது, தங்களுடைய இந்த ஹோமோஸுடைய கண்காணிப்பு தங்களிடம் தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்கிறது ஈரான். தங்களுடைய யூரோனியத்தை சுத்திகரிக்கின்ற விடயத்திலும் என்ன அளவுக்கு எவ்வளவு செய்வது. இப்ப இந்த போருடைய இன்னொரு முக்கிய நோக்கம் இங்கு சென்று அமெரிக்கா, அதாவது ஈரான் உருவாக்கிய சுத்தரித்து வைத்திருக்கக்கூடிய யூரோனியத்தை எடுத்து வருது. அதற்கான முயற்சியை கூட செய்தார்கள். அந்த இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடங்களோ அங்கெல்லாம் பூந்து இருந்தாலும் அவற்றை தூக்கி வருவது கூட முயற்சி செய்யப்பட்டது. அதையெல்லாம் பெரும் வெற்றியாக காட்டுவதற்கு நம்ம இணைந்திருந்தது. ஆனால் அவையெல்லாம் சாத்தியப்படவில்லை. இப்பொழுது அந்த தாங்கள் தொடர்ந்து யூரோனியத்தை சுத்திகரிப்பது என்ற தங்களுடைய அதிலும் ஒன்றை இந்த இதிலும் சொல்லுகிறது, இந்த 10 அம்ச கோரிக்கையிலும் மீறால் தாங்கள் அணு ஆயுதத்துக்காக யூரோனியத்தை சுத்திகரிக்க போவதில்லை. ஒரு கேள்வி இருக்கிறது, சரி ஈரான் சொல்லிவிட்டால் அது நிச்சயம் செய்யுமா, அல்லது அந்த முயற்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்குமா என்றால் அதை கண்காணிப்பது என்று இப்படி பல விடயங்கள் இருக்குது. அதெல்லாம் பேச போறார்கள். வருகின்ற வழியிலிருந்து இவர்கள் சந்திப்பார்களா, பேசுவார்களா, அந்த பேச்சுவார்த்தை எவ்வாறு போக போகிறது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்பொழுது சூழலில் போர் நின்றிருக்கிறது. நிச்சயமாக இன்றைய இந்த அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து இதுவரை இஸ்ரேல் கூட ஈரான் மீது தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் ஏனைய இடங்களில் இந்த தாக்குதல் தொடருது. சரி, இப்பொழுது